السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد أن تقول كلمة الحق عند سلطان جائر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும், அந்த நீண்ட வாழ்விலே இபாதத் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தினர் யாவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நாடு 79வது சுதந்திர தினத்தை இன்றைய தினம் கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழலிலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த நாட்டினுடைய கிட்டத்தட்ட 40 லட்சம் 40 கோடி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாம், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி நம் முன்னோர்களின் தியாகங்களையும் அவர்கள் சந்தித்த இழப்புகளையும், அவர்களால் இந்த நாட்டுக்கு கிடைத்த பெருமையையும் பலனையும் நினைவு கூற வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் நாம் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாங்கியதுதான் சுதந்திரம். இதிலே யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கானது, எங்கள் மதத்திற்கானது, எங்கள் மொழிக்கானது என்று தனியாக பிரித்து உரிமை கொண்டாடுவதற்கு ஒன்றுமில்லை. அதே நேரத்திலே அந்நியர்களின் கையிலே, ஆங்கிலேயர்களின் கையிலே பல நூற்றாண்டுகளாக சிக்கி கிடந்த இந்த நாட்டை விடுதலையின் வேட்கையை, அந்த தீபத்தை ஏற்றி வைத்ததனுடைய முதல் பங்காக, முக்கிய பங்காக சொல்லப்போனால் அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டியே தீர வேண்டும். இந்த நாடும், இந்த நாட்டு மக்களும், இந்த நாட்டின் வளங்களும் அவர்கள் சுரண்டுகின்ற, அவர்கள் அடிமைப்படுத்துகிற இடத்திலே இருக்கிறது. எனவே இது ஒரு ஆபத்தான கட்டம். இதை நாம் தடுத்து நிப்பாட்டி இந்த நாட்டிற்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்திலே முனைப்போடு இருந்து, சொல்லப்போனால் தலைமையேற்று அதை முன்னெடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பொதுவாகவே முஸ்லிம்களின் இரத்தத்தோடும் சதையோடும் கலந்து போன ஒரு விஷயம்தான் அடிமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும். அடிமை என்பது எங்கே மட்டும் நாம் சிரம் தாழ்த்துவோம், யாருக்கு மட்டும் அடிமையாக இருப்போம் என்றால் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. இதைதான் நமக்கு திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தருகிறார்கள். அதை தாண்டி வேறு யாரிடத்திலும் அடிமையாக நாம் கிடக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக உலகத்திற்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் நண்பர்களே, 800 ஆண்டுகள் இந்த நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள். அப்பொழுது நாடு பிடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தது. மன்னர்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த பகுதி எனக்கு, அந்த பகுதி எனக்கு என்று பிரித்து கொண்டார்கள், சண்டையிட்டு கொண்டார்கள். அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே
அவர்கள் ஆட்சியை வைத்து அவர்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை வைத்து மக்களை அடிமைப்படுத்தினார்களா என்று பார்த்தால் வரலாற்றில் அப்படி ஒரு காட்சியை காண முடியாது. எனவேதான் கிளர்ச்சிகள் எழும்பவில்லை. 800 ஆண்டுகள் முகலாயர்கள் ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒட்டுமொத்த ஜனங்களும் எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் 200-300 ஆண்டுகள் கையில் வைத்திருந்த ஆங்கிலேயர்கள், அதனால் அவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள்? இந்த நாட்டை அடிமைப்படுத்த நினைத்தார்கள், இந்த வளங்களை எல்லாம் சூறையாட நினைத்தார்கள், இந்த மக்களை எப்பொழுதுமே நாம் நம்முடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் நாலாபுரத்திலிருந்தும் அவர்களுக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பு குரல் எழுந்தது. அவர்களை எதிர்க்க வேண்டும், நம் நாட்டை காக்க வேண்டும் என்கின்ற குரல் ஜாதி மத இனம் மொழி இதையெல்லாம் கடந்து ஒன்றாக ஒலித்தது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், முஸ்லிம்கள் ஆண்ட இந்தியாவிற்கும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இருந்த இந்த இந்தியாவிற்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி தங்களை, தங்கள் இரத்தத்தை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய பிள்ளைகளை என்று எந்த வேற்று வித்தியாசமும் இல்லாமல் மொத்தமாக கொடுத்தவர்களின் பட்டியலிலே முக்கியமாக முஸ்லிம்கள் இடம்பெறுகிறார்கள். அறிஞர் குஷ்வந்த் சிங் சொல்வதை போன்று முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட அதிகப்படியான தியாகங்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி முஸ்லிம்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களின் சதவிகிதம் எவ்வளவோ அந்த சதவிகிதத்தை தாண்டி அவர்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி கிடைத்திருக்கிறது. யாரும் நம்மை பார்த்து ஆன்டி இண்டியன் என்று சொன்னாலும், யாரும் நம்மை பார்த்து இவர்களுக்கு நாட்டின் விடுதலையிலும் நாட்டின் அக்கறையிலும் கொஞ்சமும் அக்கறை இல்லை என்று சொன்னாலும், அதை பொய்படுத்தக்கூடிய காட்சியாக இன்றளவும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய இந்தியா கேட்டிலே, அந்த முகப்பு பகுதியிலே இங்கே இந்த நாட்டுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த வீர தியாகிகளின் பட்டியல் பெயராக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களில் அதிகப்படியான பெயர்கள் ஒரு முஸ்லிமினுடைய பெயர்களாக இடம்பெறுவதை நம்மால் காண முடிகிறது. எல்லாவற்றையும் கடந்து நாட்டின் விடுதலை என்கின்ற ஒன்றில் மட்டுமே வீரதீரமான முறையிலே எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதை செயல்படுத்தியும் காண்பித்தார்கள். அன்பான சகோதரர்களே, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய வேட்கை, அவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களை களத்திலே சந்திக்க வேண்டும், அவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறந்துவிட்டது. நமக்கெல்லாம் தெரியும், வீரர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை வெறுமின்ன மன்னர், அவர் மைசூரை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் என்ற பார்வையோடு சுருங்கி போகிறது. ஹைதர் அலியின் மகன் என்று சுருக்கி பார்க்கிறார்கள் இன்று பலர். ஆனால் அவர் மன்னராக இருந்தாலும் ஒரு மாபெரும் மாவீரராக இருந்தால், அது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு வீரமும் தன்முனைப்பும், அதோடு அல்லாமல் களத்தில் எப்படி அவர்களை துல்லியமாக எதிர்கொள்வது என்கின்ற தந்திரத்தையும் நிறைவாக பெற்றிருந்தவர் தீரர் திப்பு சுல்தான். எனவேதான் அவர் சொன்ன வார்த்தை தான் வரலாற்றில் இன்றளவும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஓநாய்களாக நாம் பல நாட்கள் வாழ்வதை விட சீரும் சிங்கமாக, சீரும் புலியாக ஒத்தை நாள் வாழ்வது சிறப்பு என்று சொன்னவர். அவர் இருக்கும் காலம் வரை ஆங்கிலேயர்களால் அவரை எதிர்கொள்ளவே முடியவில்லை. களத்தில் அவரை ஜெயிக்க முடியவே இல்லை. கடைசியில் வஞ்சகத்தால் அவர் வெறிதீர்க்கப்பட்டார். வஞ்சகத்தால் அவர் கொலை செய்யப்பட்டார். வஞ்சகத்தால் சூது செய்து அவர்களை வீழ்த்துவதற்கு முயற்சித்தார்கள். அது கடைசியில் வெற்றியாகவும் அமைந்தது. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், 1700களிலேயே தீரர் திப்பு சுல்தான் எதிர்க்க துணிந்தார். ஆங்கிலேயர்களை வீழ்த்துவதற்காக வேண்டி களம் கண்டார் திப்பு சுல்தான் என்பதாக வரலாறுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 1857களிலே வியாபாரத்திற்காக வந்த வெள்ளையர் கூட்டம் தங்கள் நாடிலிருந்து வியாபாரத்திற்காக வேண்டி இங்கே கிடைக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த பகுதியிலே விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு வந்த அந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே கால் ஊன்றுகிறது. இவர்களுக்கு இந்த நாட்டிலே மக்களையும் அடிமைகளாக இருக்க வைத்து இந்த நாட்டை மொத்தமாக சூறையாட வேண்டும்,
ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் நிறைவாக பிறந்து விட்டது, இனிமேல் விட்டால் சரிபடாது என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டு அவர்களை முதலாக எதிர்த்தது யார் என்றால் 1857களிலே வங்காளத்து சிங்கம் என்று போற்றப்பட்ட சிராஜுத் தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான். இவர்களுக்கு விட்டால் இன்னும் கூடி எண்ணம் மொத்தமாக இந்த நாட்டை இன்னும் வீரியத்தோடு கபலீகரம் செய்து விடுவார்கள். எனவே இவர்களை துரத்தி அடிக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது, இவர்களை விட்டு வைக்கக்கூடாது என்று முதலாக ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு கடைசியிலே இறப்பை சந்தித்தவர்தான் சிராஜுத் தௌலா என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்லாமிய வங்காளத்து சிங்கம் என்று வரலாற்றிலே பெயர் பெற்றவர் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தை துவக்கி வைத்தது ஒரு முஸ்லிம். களத்திற்கு வந்த ஆங்கிலேயர்களை நேருக்கு நேராக எதிர்த்தது யார் என்றால் ஒரு முஸ்லிம். இப்போ முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இதை உள்வாங்கிக் கொண்டால் தானே பிறருக்கு இதை நாம் கடத்த முடியும், பிறருக்கு இதை சொல்லித்தர முடியும், இல்லையா? 2 விதத்திலே போராட்டங்கள் நடந்தது, நமக்கு தெரியும். ஒன்று அகிம்சை வழியிலே அண்ணல் காந்தியடிகள் முன்னெடுத்தார். 2வது ஆயுதம் ஏந்தி எதிரிகள் எந்த நோக்கில் வருகிறார்களோ அப்படியே நாம் அவர்களை தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில். இந்த 2 போராட்டத்திலுமே முஸ்லிம்கள் பெரும் பங்காற்றினார்கள். அகிம்சை வழியிலே போராடிய அண்ணல் காந்தியடிகள் தன்னிடத்தில் பல நேரத்தில் சொல்லியதுண்டு, என்னுடைய 2 கைகளை போன்று எனக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் மிகப்பெரிய அரணாக இருப்பது அலி சகோதரர்கள், முகமது அலி, ஷவுக்கத் அலி. இந்த 2 நபர்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறார்கள். என்னுடைய இந்த நகர்வை மிகப்பெரிய உந்து சக்தியோடு கட்டமைப்போடு கொண்டு செல்வதிலே இந்த அலி சகோதரர்களின் பங்களிப்பு பிரதானமானது என்று சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் காந்தியடிகளை தேசபிதாவாக அறிவித்து அவருடைய இந்த அறவழி போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பையும் பொருளாதார உதவியும் செய்ததற்கு பின்னால் ஒரு முஸ்லிம் தன்னார்வ குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் வரலாறு எந்த அளவுக்கு இதை வைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். காந்தியடிகளை தூக்கி நிறுத்தி இவருக்கு பின்னால் இந்த அறவழியிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னிடத்தில் இருந்த திரண்ட சொத்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 150 கோடி மதிக்கத்தக்க தன்னுடைய மொத்த கம்பெனியையும் விற்று அறவழியில் போராடுகிற அண்ணல் காந்தியடிகளுக்காக வேண்டி ஒரு முஸ்லிம் குடும்பம் அப்படியே அந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தது. அப்போ அறவழியில் போராடிய அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியடிகளுக்கு பின்னாலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஆயுதமேந்தி எப்படி ஆங்கிலேயத்திலே இராணுவம் இருக்கிறதோ அதே போன்று இராணுவ கட்டமைப்போடு ஆயுதத்தை கொண்டு இவர்களை எதிர்கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த வழியிலே வருகிறார்களோ, நம்மை தாக்க வருகிறார்களோ அதே ரூபத்திலே திருப்பி மடக்கி அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜியினுடைய அந்த இராணுவ கட்டமைப்பிலே சொல்ல போனால் முதன்மை வீரர்களாக தளபதிகளாக இருந்தவர்கள் 5 முஸ்லிம் சகோதரர்கள். அந்த 5வரும் முதல் அணியிலே தலைமை பீடத்தில் இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, களத்தில் வந்து நின்றதோடு மட்டுமல்லாமல் அந்த இராணுவ கட்டமைப்பை உருவாக்குவதற்காக வேண்டி பல்வேறு பொருளாதார பங்களிப்புகளை முஸ்லிம்கள் வழங்கியிருக்கிறார்கள். வரலாற்றில் மறைந்து போயிருக்கக்கூடிய வள்ளல் என்ற பெயருக்கு பொதுவாகவே முஸ்லிம்களிலே தமிழகத்தில் வள்ளல் என்று சொன்னால் வள்ளல் சீதக்காதியை நமக்கு நினைவுக்கு வரும், இல்லையா? கீழக்கரையில் மறைந்து வாழக்கூடிய வள்ளல் சீதக்காதியினுடைய பெயர் வரும். ஆனால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை வாசிக்கிற பொழுது வள்ளல் என்ற பெயருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்தவர் தான் வள்ளல் ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தொழிலதிபர். அந்த தொழிலதிபர் என்ன செய்தார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துவங்கி இருக்கக்கூடிய இந்த இராணுவ கட்டமைப்புக்காக வேண்டி அவர் வழங்கிய தொகை அன்றைய காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய். அது மிகப்பெரிய காசு இன்றைக்கும், அன்றைக்கும் அது அவ்வளவு பெரிய காசு. அதை அப்படியே கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போகிற இடமெல்லாம் இந்த இராணுவ கட்டமைப்பு ஆர்மி ஃபோர்ஸ் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி அது குறித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் சொல்வாராம்,
இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய சனி நீங்க வேண்டும் என்றால், இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய இந்த பீடை ஒழிய வேண்டும் என்றால், வல்லல் ஹபீப் முகமது என்கின்ற மருந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வல்லல் ஹபீப் முகமது என்கின்ற மருந்து நாட்டுக்கு முழுக்க தேவை. அப்படி மகத்தான பங்களிப்பை செய்தவர் வல்லல் ஹபீப் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போகிற இடமெல்லாம் பேசினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அப்போ அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்திக்கும் சரி, ஆயுதம் ஏந்தி போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் சரி, பின்னால் இருந்து மிகப்பெரிய பங்களிப்பை உடல் ரீதியாக களத்தில் வந்து போராடக்கூடிய அந்த அமைப்பிலே, பொருளாதார பங்களிப்பிலே என்று முஸ்லிம்களின் பங்களிப்பு எண்ணிலடங்காதது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல ரூபத்தில் முஸ்லிம்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து. இதுவெல்லாம் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறோம். வருடா வருடம் இந்த சுதந்திர போராட்டம் வருகிற பொழுது எல்லா பள்ளிகளிலும் இந்த உரை ஆற்றப்படுகிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் நமக்காக வேண்டி மட்டும் சொல்லவில்லை, அடுத்து வரக்கூடிய நம்முடைய நாளைய தலைமுறைக்கும் இது சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டின் விடுதலையிலே நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய பங்காற்றிருக்கிறார்கள், எந்தெந்த ரூபத்தில் அவர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது எப்படி முக்கியமோ, அதே போன்று அதே தகவலை அதே வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய அவசியமும் நமக்கு அதிகம் இருக்கிறது. அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஆடைகள், துணிகள், இதை நாங்கள் உடுத்த மாட்டோம். நாங்கள் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய துணிகளை உடுத்த மாட்டோம். குறிப்பாக முக்கியமான நிகழ்வுகளிலே, நிகழ்ச்சிகளிலே, புத்தாடை உடுத்தக்கூடிய இடங்களிலே நாங்கள் அந்நிய நாட்டிலிருந்து, குறிப்பாக மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த ஆடைகளை வாங்க மாட்டோம் என்று முஸ்லிம்கள் முதலில் புறக்கணித்தார்கள். புறக்கணித்தது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கதராடை தான் நாங்கள் உடுத்துவோம், இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கதராடைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்து இன்னொரு நாட்டிலே அது இறக்குமதி செய்யப்படுது, அந்த நாட்டில் ஒரு பெரும்பகுதியான மக்கள் அதை புறக்கணித்தாங்கன்னு சொன்னா இறக்குமதி செய்யப்பட்டு புண்ணியம் இல்லாமல் போகும். அதனால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மந்த நிலையை, பாதிப்பை அந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? பலஸ்தீனத்தை, கஸ்ஸாவை இஸ்ரேல் தாக்கி கொண்டு வருகிறது. பல நாட்களாக, மாதங்களாக, வருடக்கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அப்பப்போ ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு வர நேரம்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என்ன? இஸ்ரேலினுடைய ப்ராடக்ட், இஸ்ரேலினுடைய உற்பத்தி பொருளாக இருக்கக்கூடிய இன்னென்ன பொருளை நீங்கள் தவிருங்கள், நீங்கள் விலகி கொள்ளுங்க, அதை வாங்காதீங்க, இந்த பேஸ்ட்டை வாங்காதீங்க, இந்த தின்பட்டத்தை வாங்காதீங்க, இந்த நட்ஸை வாங்காதீங்க என்று ஒரு பெரிய பட்டியல் வரும். அதனால என்ன பயன்? அவர்கள் உற்பத்தி செய்து இங்கே அனுப்பக்கூடிய அந்த பொருளை ஒரு பெருங்கண்ட கூட்டம் தவிர்த்தால் அதனால் அவருடைய பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மந்தத்தை ஏற்படுத்த முடியும், அந்த பொருளாதாரத்திலே ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்த முடியும். அதன் வழியாக அவர்கள் கொஞ்சம் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய நோக்கம். அப்படி அந்நிய நாட்டிலிருந்து, குறிப்பாக ஆங்கிலேய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உயர்தரமான விலை மதிக்கத்தக்க நல்ல ஆடைகளை நாங்கள் முற்றிலும் தவிர்க்க போகிறோம். இந்த நாட்டில் உருவாக்கப்படக்கூடிய கதராடை தான் உடுத்த போகிறோம் என்று இந்தியாவிலே முஸ்லிம்கள் ஒரு முடிவெடுத்து அப்படியும் ஒரு போராட்ட ஒரு விதத்தை முன்வைத்தார்கள். திருச்சியிலே இன்னக்கும் திருச்சியினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜமால் முஹம்மது கல்லூரி, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே படித்து இன்றைக்கு உலகெங்கிலும் வாழக்கூடிய பல இடங்களிலே முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள். 75வது ஆண்டு விழாவை ஜமால் முஹம்மது கல்லூரி சமீபத்தில் இந்த ஆண்டு சந்திக்க இருக்கிறது. ஜமால் முஹம்மது கல்லூரியை உருவாக்கியதனுடைய பின்னணியிலே 2 பெரிய தனவந்தர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஹாஜா மியான் ராவுத்தர், 2வது ஜமால் முஹம்மது சாஹிப். இவர்களுடைய பெருங்கொண்ட பங்களிப்பு தான் கல்விக்காக வேண்டி அவர்கள் வைத்த அந்த தொலைநோக்கு பார்வைதான் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு கல்வி கூடத்தை, ஒரு ஸ்தாபனத்தை நமக்கு தந்திருக்கிறது. அந்த 2 பேரும் சேர்ந்து கதர் ஆடையகத்தை ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க. அங்கிருந்து உற்பத்தி செய்து வரக்கூடிய அந்த கதர் ஆடையை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் உடுத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று துவங்கினார்கள். அது மட்டும் செய்தி அல்ல, இன்னைக்கு அல்லாஹ்வின் அருளால் எல்லா மஸ்ஜிதுகளிலும் திருக்குரானினுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில்
இன்னைக்கு நிறைய தமிழாக்கங்கள் வந்திருக்கிறது, மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்புகள்லாம் மூலமாக இருந்தவர் யார் என்றால், உங்களுக்கு எல்லாம் சொன்னா தெரியும், முஸ்லீம் லீக்கினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்த அப்துல் சமத் சாஹிப், அவருடைய தகப்பனார் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி என்று சொல்லக்கூடியவர், அவர்தான் முதலில் திருக்குரானுக்கு மொழிபெயர்ப்பு செய்தவர் தமிழ் மொழியிலே. அந்த ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், சிறந்த மார்க்க பற்றாளர். அவர் வாழ்ந்த காலம் சுதந்திர வேட்கை நிறைந்த, ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தினுடைய காலகட்டம். அப்ப அவர் ஒரு முடிவு அறிவிச்சாரு, பொது நிகழ்ச்சிகளிலே குறிப்பாக முஸ்லிம்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்திற்கு நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாகவே எல்லா நிக்காக மஜ்லிஸிற்கும் சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் தெரிந்தவர்கள் எல்லாம் வர்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு மார்க்க அறிஞர் அழைக்கப்படுவார். அவரே அங்கே பிள்ளைகளுக்கு நிக்காகை சொல்லிக் கொடுப்பார், அதை அந்த விஷயங்களை அவர் செய்து கொடுப்பார், அதற்கான வழிகாட்டுதலை காட்டுவார். இன்றளவும் அது தொடர்கிறது, உலகெங்கிலும் தொடர்கிறது. இப்ப அவர் சொன்னார், ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள், நான் நிக்காக மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன், கல்யாணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளை கதர் ஆடை உடுத்திருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த ஆடையை உடுத்தக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த ஆடையை மாப்பிள்ளை உடுத்திருந்தால் அந்த கல்யாணத்தை நான் புறக்கணிப்பேன், அந்த திருமணத்திற்கு நான் வரமாட்டேன். இன்றைக்கு சொல்லுகிறார்களா இல்லையா, வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்திற்கு நான் வரமாட்டேன். பெண் வீட்டாரை நோவு செய்யக்கூடிய, அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை தரக்கூடிய விதத்திலே ஆண் ஒரு மணமகன் அல்லது அந்த மணமகனுடைய வீடு நடை அப்படி செய்தால் அந்த திருமணத்திற்கு நான் வரமாட்டேன் என்று இன்னைக்கு சில பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா. அதே மாதிரி ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி சொன்னார்கள், கதராடை உடுத்தாத திருமணத்திற்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவிப்பு செய்தார். அந்த அளவுக்கு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் விதத்திலே இப்படி பல ரூபத்தோடு நம்முடைய முன்னோர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அப்படியான பல கட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே முஸ்லிம்களும் சரி, இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி போராடிய பலதரப்பட்ட மக்களும் சரி, இழந்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிறைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். சிறையிலே தங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்திலே தன் குடும்பத்தின் பெருங்கொண்ட உயிரை இழந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு யாரு தன்னை தேச பற்றாளன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு வெளிப்படுத்தி ஓபன் செய்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னைக்கு நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு உரிமையாளர்கள், நாங்களே இந்த நாட்டினுடைய தேசத்தின் பற்றாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்கள், அவர்களின் மூலகுருவாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் சாவர்கர். சாவர்கரை இன்றைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான், மிகப்பெரிய தியாகி என்கிறான். ஆனால் அதே சாவர்கர் செய்த வேலை நமக்கு தெரியும், வரலாறு இன்னைக்கும் அது பசுமை மாறாமல் வைத்திருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலே அடைக்கப்பட்ட சாவர்கர் கடிதம் எழுதுகிறார் ஆங்கிலேய அரசிற்கு. என்ன கடிதம்? என்னை எப்படியாவது வெளியாக்கிரு, என்னை விடுதலை பண்ணிருங்க, நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், உங்கள் பூட்ஸை நான் துடைப்பேன், உங்கள் பூட்ஸை துடைத்தாவது எனக்கு விடுதலை கிடைக்குமானால் கொடுங்கள், நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், உங்களை மறக்க மாட்டேன் என்று பிச்சை கேட்கும் விதத்திலே ரூபத்திலே ஆங்கில அரசிற்கு கடிதம் எழுதி தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர் சாவர்கர். ஆனால் என்ன ஆனாலும் சரி, என்னையும் சரி, என்னோடு சேர்ந்து சக போராளிகளாக இருக்கக்கூடிய யாவரையும் சரி மாட்டி கொடுக்க மாட்டேன், கூட்டி கொடுக்க மாட்டேன், என் நாட்டுக்காக வேண்டி உயிரை விட்டாலும் அதை பெருமை என்று கருதுகிறேன் என்று சொன்னவர்கள் தான் உண்மையான தியாகிகள். இன்னைக்கு பகத்சிங்கை எல்லாத்துக்கும் தெரியுது, பிள்ளைகள்கிட்ட கேட்டா தெரியுது யார் அவர். இளம் வயதிலேயே தன்னை இந்த நாட்டுக்காக வேண்டி கொடுத்தவர். இளம் வயது ஒரு மாபெரும் போராளி, ஒரு மாபெரும் இந்த நாட்டுக்கு தன் இரத்தத்தை கொடுத்தவர் பகத்சிங் என்று பெருமையாக பேசுகிறோம். அதே போன்று பகத்சிங்கை போன்றே 27 வயது அஷ்ஃபகுல்லா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வாலிபர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கட்ட புரட்சிகள் மேற்கொள்கிறார்கள். அந்த புரட்சியில ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தில் இந்த அஷ்ஃபகுல்லா கானும் இருக்கிறார். புரட்சி செய்த அந்த கூட்டத்தை மொத்தத்தையும் பிடித்து கொண்டு போகிறது ஆங்கிலேய அரசு. பிடித்து கொண்டு போய் உள்ள வச்சு வரிசையா விசாரிக்காங்க. கடைசியில அஷ்ஃபகுல்லா கான்ட்ட வர்றாங்க. வந்த ஆங்கிலேய அந்த ஜெனரல் கேட்டார், ஏப்பா
உன் கூட பிடிப்பட்டவங்க எல்லாருமே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நீ மட்டும்தான் முஸ்லிம். இப்பொழுது உனக்கு நான் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். யார் யாரெல்லாம் அந்த புரட்சிக்கு முக்கிய காரணம், மூல காரணம், அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடு, யாருன்னு மட்டும் சொல்லு. எந்த நிபந்தனையும் இல்லாமல் உனக்கு ஜாமீன் தருகிறோம், உன்னை வெளியாக்கி விடுகிறோம். மட்டுமல்ல, நிறைய காசு தர்றோம். நீ மாட்டி கொடுத்து விட்டால், நீ யார் இந்த புரட்சிக்கு காரணம் என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டால், உனக்கு நிபந்தனையற்ற விடுதலையும் கிடைக்கும், நிறைய பணமும் கிடைக்கும். மட்டுமல்ல, அரசாங்கத்தின் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மூணும் தர்றோம், யாருன்னு காட்டி கொடுக்குறியான்னு கேட்கும் பொழுது அஷ்ஃபகுல்லா கான் சொன்னார், என் உயிரே போனாலும் நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். இதற்காக வேண்டி எனக்கு நீங்கள் தூக்கு தண்டனை தான் தரப்போகிறீர்கள் என்று முடிவெடுத்தாலும் நான் தூக்கு தண்டனையை, அந்த கயிற்றை முத்திக் கொண்டு இந்த நாட்டுக்காக வேண்டி என்னை கொடுப்பதிலே பெருமைப்படுகிறேன். நான் யாரையும் காட்டி கொடுத்து என் நாட்டினுடைய தன்மானத்தை இழந்த ஒரு குடிமகனாக இறப்பதை நான் விரும்பவில்லை. நான் இதற்காக வேண்டி தூக்கு மேடைக்கு சென்றாலும் முத்தத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். கடைசியில் உச்சபட்சமாக கோபப்பட்ட ஆங்கிலேய அரசு அவரை தூக்கிலிட உத்தரவிட்டது. 27 வயது இளைஞர் குர்ஆன் ஷரீஃபை நெஞ்சில் வைத்துக் கொண்டு சொன்னார், இறைவா, என் நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி நான் போராடுகிறேன். இப்பொழுது என்னை உயிரை எடுக்க போகிறார்கள். லப்பைக் லப்பைக் என்று சொல்லி உயிரை விட்டார். லப்பைக் என்றால் என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில மர்சாக்கல்ல ஓதும் போது நம்ம பேரை சொன்ன உடனே லப்பைக்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், தல்பியா சொல்றோம், லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன அர்த்தம்? வந்துட்டேன்னு அர்த்தம். லப்பைக் என்றால் வந்து விட்டேன், ஹாலிர் தான் வந்துட்டேன், இருக்கிறேன்னு அர்த்தம். அவர் சொன்னார், குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு சொன்னார், இறைவா, என் நாட்டுக்காக வேண்டி என்னுடைய உயிர் இப்பொழுது போக போகிறது. லப்பைக், இதோ வந்து விட்டேன் உன்னிடத்திலே, லப்பைக், இதோ வந்து விட்டேன் உன்னிடத்திலே என்று சொல்லி அவர் தூக்கில் ஏற்றப்பட்டார், இறந்து போனார். இங்கே கேள்வி என்னவென்றால், அஷ்ஃபகுல்லா கான்கள் இன்னைக்கு நம்மள பல பேருக்கு தெரிகிறதே இல்லை. பகத்சிங்கை கேட்டால் தெரிகிறது. அதை நான் குறையாக சொல்லவில்லை. பகத்சிங்கை எந்த அளவுக்கு தெரிகிறதோ அதே போன்று அஷ்ஃபகுல்லா கான்கள் ஏன் நமக்கு தெரியாமல் போனது? நம் பிள்ளைகளுக்கு ஏன் அதை நாம் கடத்தாமல் போய்விட்டோம்? அந்த வரலாற்றை ஏன் நாம் மறந்து விட்டோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டோம்? ஏற்கனவே நிறைய திரிப்புகள் நடக்கு வரலாற்றில். இருக்கிறதையெல்லாம் அடிச்சு மறைஞ்சு ஒழிச்சு மொத்தமா இல்லாம ஆக்கிட்டு முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை தெளிவாக துணிச்சலோடு பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்கக்கூடிய வேலை வரை இந்த அரசு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட நடந்த நம்முடைய பள்ளியினுடைய வளாகத்திலே தேசிய கொடியேற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் நிறைய நபர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அங்கே கூட நான் சொன்னேன், 1930களிலே காந்தியடிகள் சுற்றுப்பயணம் செல்கிறார், பல மாநிலங்களுக்கு சென்றார், நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வந்தார். சுதந்திரத்திற்காக வேண்டி பலகட்ட நிதி வசூல் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் திருச்சி ஜமால் முகமது கல்லியினுடைய நிறுவனங்களில் ஒருவர் ஜமால் முகமது சாஹிப் அப்படியே கொண்டு வந்து ஒரு செக்கை நீட்டினார். அந்த செக்கிலே, அந்த காசோலையிலே எதுவும் எழுதப்படவில்லை, கையெழுத்து மட்டும் போட்டிருந்தார். அண்ணல் காந்தி கேட்டார், என்னையா இது, பிளாங்க் செக்கை கொண்டு வந்து நீட்டுறீங்க, இவ்வளவுதான் அவ்வளவுதான் எதையுமே குறிக்கலையே என்று கேட்ட நேரத்திலே ஜமால் முகமது சாஹிப் சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு போட வேணும் நீங்க மனசு சொல்றதோ போட்டுக்குங்க, எவ்வளவு போனாலும் போட்டுக்கொள்ளலாம், அதை இந்த நாட்டுக்காகவே நான் தருவதிலே நான் பெருமை கொள்கிறேன் என்று ஜமால் முகமது சாஹிப் சொன்னார். காந்தி சொன்னாராம், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒருத்தர் ஜிடி பிர்லா, நம்ம அந்த காலத்திலேருந்தே சொல்லி நீ என்ன பெரிய டாடா பிர்லாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? டாடா பிர்லா ரெண்டும் பெரிய 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 குரூப்பு, மிகப்பெரிய பொருளாதார பின்னணியிலே உள்ளவர்கள். எனக்கு நெருக்கமானவர் தான் ஜிடி பிர்லா. அந்த பிர்லா கூட இவ்வளவு தேவையில்லையே நாட்டுக்காக வேண்டி, இப்படியான ஒரு கட்டமைப்போடு இப்படியான ஒரு அதிர்ச்சியை நீ எனக்கு இன்ப அதிர்ச்சியை தந்து விட்டீரே என்று சொல்லி அண்ணல் காந்தி ஜமால் முகமது சாஹிப்பை பார்த்து சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இந்த அளவுக்கு நாட்டுக்காக பொருளாதாரத்தையும் சரி, உயிரையும் சரி, இரத்தத்தையும் சரி. நான் நேற்று கூட சொன்னேன், லக்னோவினுடைய அந்த மெயின் ரூட்ல புறவழிச்சாலையிலே 2 பக்கங்களிலும் மரங்கள் இருந்தது. அந்த 2 பக்கங்களுடைய மரங்களிலே இஸ்லாமிய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்களுடைய அந்த சடலங்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி, விடுதலைக்காக வேண்டி போராடியதினாலே அங்கே தூக்கிலிடப்பட்டு அப்படியே கொத்து கொத்தாக கிடந்தது.
மஸ்ஜிதுகளினுடைய மேடைகள், பள்ளிவாசலினுடைய மெம்பர்கள், இன்னைக்கு நம்மள இன்னைக்கும் சில பேர் நினைக்கிறது உண்டு, பள்ளிவாசல் மெம்பர்ல நின்று இந்த பேச்செல்லாம் பேசலாமா, அரசியல்லாம் பேசலாமா? அரசியலும் ஆன்மீகமும் உலகமும் நடப்பும் எல்லாம் பேசுகிற இடம்தான் மஸ்ஜிதினுடைய மெம்பர். அன்னைய காலகட்டத்திலே, சுதந்திரத்தினுடைய அந்த காலகட்டத்திலே மார்க்க அறிஞர்கள் மஸ்ஜிதினுடைய மேடைகளை, பள்ளிவாசலுடைய அந்த மேடைகளை, சுதந்திரத்தை, அந்த வேட்கையை மக்கள் உள்ளத்திலே விதைக்கக்கூடிய வேலையாக பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்திய ஒரு பள்ளிவாசலிலே திடீரென்று ஆங்கிலேய அரசு வந்து நுழைகிறது. இருக்கிற மொத்த நபர்களையும் ஜும்மாவுடைய தினத்திலே சுட்டு தள்ளுகிறது. இன்னைக்கும் அந்த அடையாளத்தோடு டெல்லியிலே மஸ்ஜிதே ஹூன் என்ற பள்ளிவாசல் இன்னைக்கும் அடையாளமா இருக்குது. இப்படி பல கட்ட போராட்டத்தை முன்னெடுத்து எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை, இந்த அக்கிரமக்காரர்களை துரத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையில் செயல்பட்டார்கள். ஜாதி மத மொழி இனமெல்லாம் கடந்து செயல்பட்டார்கள். அதிலே முன்னணியில் நின்று அதை தலைமையேற்று அதை முன்னெடுத்து சென்றவர்களிலே முக்கியமானவர்கள் நம் முன்னோர்களான முஸ்லிம்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களின் இன்றைய நிலை இந்த நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு, இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும். இன்னைக்கு எந்த அளவு கொண்டு வந்து விட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைக்காது என்கின்ற ஒரு கட்டம் வந்தது இல்லையா? நீதிமன்றத்தினுடைய உச்சபட்சமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகளே, நீதி தவறக்கூடிய, நீதி வழுகி போய் விழுந்து வேறு காரியங்களுக்காக வேண்டி, உலக ஆசைக்காக வேண்டி, பதவி பட்டங்களுக்காக வேண்டி தீர்ப்புகளை மாற்றி அமைத்தார்கள். இதையும் பார்த்தோம். இப்பொழுது பார்க்கிற ஆகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய வேலையை, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய உரிமைகளில் ஒன்று ஓட்டு போடுதல். நான் எனக்கான ஆட்சியாளர் யார், என்னை ஆட்சி செய்வதற்கான தகுதி யார் என்பதை நானே நிரூபிக்கலாம், நானே அதை செய்யலாம். அது எனக்கு இந்த நாடு தந்திருக்கக்கூடிய சுதந்திரம். அதுதான் ஓட்டு, அதுதான் வாக்கு. அந்த வாக்கை திருடக்கூடிய வேலையை வேற யாரும் செய்யல, தேர்தலை முன்னின்று நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷனே செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு தலைப்புச் செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவிலும். இப்ப தேர்தல் கமிஷன்களை கையில் போட்டுக்கொண்டு, கோர்ட்டுகளை, நீதிமன்றங்களை, நீதிபதிகளை வளைத்துக் கொண்டு, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை கையில் மொத்தமாக வளைத்துக் கொண்டு ஒரு சர்வாதிகார போக்கோடு இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் வேதனையோடு இந்த 79வது சுதந்திர தினத்தன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாளிலே எப்படி அந்நிய சக்திகளிடத்திலிருந்து, அராஜகத்தின் உச்சபட்சமாக இருந்த ஆங்கிலேய அரசுகளிடத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற நம் முன்னோர்கள் களத்திற்கு வந்து தங்களை கொடுத்து இரத்தம் சிந்தி போராடினார்களோ, அப்படியே இந்த தீய சக்திகள் இந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை குடிதோண்டி புடைக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அடித்து உடைக்கக்கூடிய இந்த தீய சக்திகளிடத்திலிருந்தும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்கோ நடக்கிறது, யாரோ 4 பேர் கத்தி கொண்டிருக்கிறார்கள், இதுவெல்லாம் ஒரு அரசியல் என்று நாம் கடந்து போய்விட்டால் நாளைக்கு நம்முடைய ஓட்டின் நிலையும் அப்படி மாறிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஒரே வீட்டுக்குள்ளே வெறும் 10க்கு 10 கூட இருக்காது, அந்த வீட்டிலே 80 நபர்கள் இருக்கிறார்கள். 80 நபர்களுக்கும் அதுதான் அட்ரஸ். 0 என்ற புள்ளியிலே, அந்த முகவரியிலே இத்தனை நபர்கள் இருந்திருக்கிறார்கள். பெங்களூரிலே இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே யூபியிலும் வாரணாசியிலும் ஓட்டு போட்டிருக்கிறார், இங்கேயும் ஓட்டு போட்டிருக்கிறார். இப்படி ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கான தகுதியும் உரிமையான தார்மீக உரிமையும் உள்ள அந்த தேர்தல் கமிஷன் ஒன்றுமே சொல்லாமல் மௌனியாக இருக்கிறது என்று சொன்னால் பின்னால் யார் இயக்கி கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு ஜனநாயகம் படுகொலியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக உணர்கிறோம். எப்படி சுதந்திரத்திற்கு நம் முன்னோர்கள் தங்களை கொடுத்தார்களோ அப்படி இந்த பெற்ற சுதந்திரத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த இடத்திலும் ஜாதி மத மொழி இனம் கடந்து நாம் போராட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையை நம் யாவருக்கும் தருவானாக. எப்படி சுதந்திரத்தை நாம் பெற்றோமோ, பெற்ற சுதந்திரத்தை காப்பாற்றுகிற, அதை கட்டி காக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. இதிலே எந்த பிணக்கும் ஏற்பட்டு விடாமல், பிளந்து விடாமல், நமக்கிடையிலே அடித்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு நீயா நானா என்று பெரியவன் சிறியவன் என்கிற நிலையில் பார்த்து நம்முடைய உரிமையை இழந்து விடாமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.